திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கடந்த ஆண்டு சென்னையிலிருந்து தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளுக்கு சென்றவர்கள் 6,70,000 பேர் பயணம் செய்திருந்தார்கள். இந்த ஆண்டு 8,70,000 பேர் அந்த 4 நாட்களில் பயணம் செய்திருக்கிறார்கள். இந்த அதிக மக்களுடைய பயணம் என்பது அரசு போக்குவரத்து கழகத்திற்கு மக்கள் அதிகமாக வருகிறார்கள். ஆம்னி பேருந்துகள் மற்ற தனியார் பேருந்துகளை விட அரசு போக்குவரத்து கழகத்தை நம்பி வருகிறார்கள் என்பதை இந்த புள்ளிவிவரம் தெரிவிக்கிறது. அதே போல முன்பதிவு செய்வர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே மக்களுடைய அந்த எண்ணத்திற்கு ஏற்ப அவர்கள் எதிர்நோக்குவதற்கு ஏற்ப தேவையான வசதிகளை செய்வதற்கு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. பல நடவடிக்கைகள் நம்ம எடுக்கிறோம், ஏராளமான பேருந்துகள் இயக்கிறோம். ஆனால் சிலர் சமூக ஊடகத்தினர் தொடர்ச்சியாக சில குற்றச்சாட்டுகளை வச்சுட்டே இருக்காங்க. அதுக்கான பதில் அதை வைத்து எதிர்கட்சிகள் இல்லை, அதாவது இன்னும் பொதுமக்களுக்கு இதுல முன்பதிவு செய்து போகலாம் என்கின்ற அந்த செய்தியை அதிகம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கடந்த ஆண்டு மொத்தமே பொங்கலுக்கு திரும்பி போனது 3 லட்சம் பேர் பதிவு செய்தார்கள். ஆனால் இப்பொழுது பொங்கலுக்கு முதல் நாளுக்கு வரைக்குமே 3,20,000 பேர் முன்பதிவு செய்தவர்கள் தாண்டிவிட்டார்கள். எனவே மொத்தம் 5 லட்சம் பேர் கடப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இருந்தாலும் இன்னும் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். கடந்த ஆண்டு சென்னையிலிருந்து தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளுக்கு சென்றவர்கள் 6,70,000 பேர் பயணம் செய்திருந்தார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.